சொல்லியிருக்காங்க. ஒரு 2 பேர் தான் இருக்காங்க. சரிதா ஒருத்தர் இருக்காங்க, ஒருத்தர் சூசி இருக்காங்க. ஸோ நம்மளுக்கு ஃபிக்ஸ்டு சார்ஜ் என்னன்னு தெரியாது. சார்ஜ் ஃபார் எக்ஸ்ட்ரா அதாவது அடிஷனல் சார்ஜும் தெரியாது. ஸோ லெட் ஃபிக்ஸ்டு சார்ஜ் பி எக்ஸ்னு வச்சுக்கலாமா? அது ருபீஸ் எக்ஸ். அதே மாதிரி அடிஷனல் சார்ஜ் எனக்கு அடிஷனல் சார்ஜ் எவ்வளோ பண்ணுவாங்கன்னு தெரியாது. எக்ஸ் ஒய் வச்சாச்சா? அடுத்தது அக்கார்டிங் டு கொஸ்டின் பாருங்க. சரிதா பே 27 rupees ஃபார் அ புக் kept for 7 days சொல்லியிருக்காங்க. ஸோ அக்கார்டிங் டு கொஸ்டின் பிரகாரம் நான் இங்கே ரஃபா சொல்லிடுறேன். சரிதாக்கும் ஸோ 3 days தான் அங்கே வச்சிருக்க முடியும். ஆனால் வச்சிருந்தது kept 7 days. அப்போ எக்ஸ்ட்ராவா எத்தனை நாள் வச்சிருந்தா? அப்போ எக்ஸ்ட்ராவா ஃபிக்ஸ்டு சார்ஜ் எக்ஸ்ட்ராங்கிறது எக்ஸ்னு வச்சுக்கலாம். எக்ஸ்ட்ராவா இருக்கிறது சரிதாவது 7னா ஸோ 3 + 4 போட்டால் தான் 7. ஓகேவா? அப்போ இதுதான் இது ஃபிக்ஸ்டு சார்ஜ் 3ங்கிறது எக்ஸ். ஆனால் 4 தான் நமக்கு தெரியாது. அடிஷனல் சார்ஜ் 4 days எக்ஸ்ட்ரா வச்சிருக்கோம். அதனால 4y இஸ் ஈக்குவல் டு எத்தனை 27. அதே மாதிரி சூசி இது பாருங்க. இது நான் எழுதுவேன். ஜஸ்ட் நான் ரஃபா தான் காமிக்கிறேன். சூசி இது பாருங்க 5 days வச்சிருக்காங்க. தட் இஸ் 5 days வச்சிருக்காங்க. அப்போ 5 days என்னது ஈக்குவல் டு 5. 3 தான் ஃபிக்ஸ்டு சார்ஜ் பிளஸ் மீதி எத்தனை நாள் 2 days தான் எக்ஸ்ட்ரா வச்சிருக்கா. அப்போ x + 2y புரிஞ்சுச்சா? ஸோ அக்கார்டிங் டு கொஸ்டின் பிரகாரம் சரிதா பேட் ₹27. பட் அவ எத்தனை நாள் வச்சிருந்தா 7 days வச்சிருந்தா 3 days தான் இருக்கு. ஸோ 3 daysங்கிறது எக்ஸ் அது ஃபிக்ஸ்டு சார்ஜ் பிளஸ் ஏன்னா அவனே கொடுத்துட்டான் 3 days தான் ஃபர்ஸ்ட் 3 days. அடுத்தது எத்தனை நாள் எக்ஸ்ட்ரா வச்சிருந்தா 4 days எக்ஸ்ட்ரா வச்சிருந்தா. தட் இஸ் 4y இஸ் ஈக்குவல் டு 27. இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். அதே மாதிரி சுனிதாவும் இருக்காங்க. சூசியும் இருக்காங்க. சூசி என்ன இருக்காங்க? சூசி பேடு ₹21. தட் இஸ் நான் சொன்ன மாதிரி ஃபிக்ஸ்டு சார்ஜ் வந்து 3 daysனால எக்ஸ். அப்போ மீதி எத்தனை இருக்கு 5 இருக்கு. அப்போ எக்ஸ்ட்ரா இருக்கு 3 + 2 தானே. அப்போ 2y இஸ் ஈக்குவல் டு 21. திஸ் இஸ் யுவர் செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ ரெண்டுலையும் பாருங்க கோஎஃபிஷியன்ட் 1 தான். பட் ப்ளஸ் இருக்கிறதுனால சப்ராக்ட் பண்ணிக்கலாம். ஸோ சப்ராக்டிங் ஈக்குவேஷன் 1 and 2. லெஃப்ட் ஹேண்ட் சைடு x + 4y - x - 2y is equal to 27 - 21. That is equal to minus x plus x cancel ஆச்சா 4y - 2y is 2y is equal to 27 - 21 is 6. ஸோ அப்போ உங்களுக்கு y என்ன கிடைக்கும் 6/2 வந்து y is equal to 3 கிடைக்கும். y கண்டுபிடிச்சாச்சு. இப்போ x கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடலாம் இந்த ஈக்குவேஷன் 1ல. 1 எங்க இருக்கு? This is 1. That is x plus 4 into 3 is equal to 27. That is x is equal to 4 3s are 12. அந்த பக்கம் போச்சுன்னா 27 - 12 is nothing but 15. ஸோ எக்ஸோட வேல்யூவும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ உங்களுக்கு ஃபிக்ஸ்டு சார்ஜ் கண்டுபிடிச்சாச்சு. தேர்ஃபோர் ஃபிக்ஸ்டு சார்ஜ் தான் எக்ஸ் ஆச்சு. தேர்ஃபோர் ஃபிக்ஸ்டு சார்ஜ் என்னது ₹15. அடிஷனல் சார்ஜ் என்னது ஃபார் ஈச் டே. தட் இஸ் rupees என்னாச்சு y 3. ஸோ ஒரு நாளைக்கு பர் டே. ஓகே ஈச் டேனாலும் பர் டேனாலும் ஒரு நாளைக்கு 3 rupees அவங்க அடிஷனல் சார்ஜ் போடுறாங்க. ஸோ பாருங்க இப்போ உங்களுக்கு செக் வேணா நான் காமிக்கிறேன். அதாவது சரிதாது பாருங்க. இட்ஸ் செக் தான். அதாவது நம்ம போட்ட ஆன்சர் கரெக்டாக காமிக்கிறதுக்கு சரிதாது உனக்கு 27 கிடைக்கணும். உங்களுக்கு ஏற்கனவே 15 இருக்கு பிளஸ் 4 into 3 என்னது 12. தட் இஸ் 27 வந்துச்சு. அதே சூசிட்டு பாருங்க 15 3 days 2. ஸோ 2 3s என்னது 6. உங்களுக்கு என்ன கிடைச்சிச்சு 21. ஸோ நம்ம போட்ட ஆன்சர் கரெக்ட்.